Hi all, praise Lord. Today's topic is about how to find a God. காடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போய் அவரை கண்டுபிடிக்கிறது, எங்கே இருப்பார், அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன நம்ம கூட இருக்காரா இல்லையா, இது எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அஃப்கோர்ஸ் காட் இருக்காரு, கண்டிப்பாக இருக்காரு, நம்மளுக்காக நிறைய செய்கிறாரு. அவர் மிராக்குலஸ் காட். அவர்னால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருக்கு நிறைய அவர்கிட்ட பிளஸிங்ஸ் நம்ம வாங்கலாம். எனக்காக அத்தனை செஞ்சிருக்காரு. இது எல்லாமே ஓகே தான். ஆனால் காட் எங்கே இருக்காரு? காட் எங்கே இருக்காரு? காட் எங்கே இருக்காருன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க காட் எங்கே இருக்காங்க அப்படின்னா, காட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு ஓல்டு சேயிங்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆமாம், காட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, உங்கள் பக்கத்தில் இருக்காரு. இது எப்படி அவரை சீக் பண்ணலாம், காடை எப்படி சீக் பண்ணி அவர் எங்கே இருக்காரு, அவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு செப்பரேட் பிளேஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் உங்களுக்குன்னு ஒரு பைபிள் ரூம் ஆர் ஸ்டடி ரூம் ஆர் ஒரு ப்ரேயர் ரூம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரூமில் எக்ஸப்ட் ப்ரேயர் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ரேயர் தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக காசிப்பலான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும். உங்களுக்கும் ஒரு தனி ஸ்பேஸ் ஆக்சுவலி அது வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் சொல்ல போனால் மோர் கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மோர் கம்ஃபர்டபுளான பிளேஸில் நீங்கள் எல்லாமே காடு ஏன் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்னா, பிகாஸ் நீங்களும் ஆண்டவரும் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் அது. ஓகேவா? ஸோ சீக்ரெட்டான பிளேஸாக கூட வச்சுக்கலாம் அது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்னன்னா, ஆண்டவர் நீங்களும் பேச போறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போகும்போது, ஸோ எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் அதே மாதிரி அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளேஸை தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காகவே அப்படின்னா, ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருப்போம்? கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேணும். நெக்ஸ்ட் ஒன், பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். பைபிளில் ரீசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பைபிளில் ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணணும். ஸோ பைபிளில் என்ன இருக்குது, ஆண்டவர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்கிறதுங்கிறது வேற. அதிகாலையில் நான் பைபிள் ரீசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது அது கிடையாது. ஏன்னா அதிகாலையில் நம்ம என்ன பண்ணோம், அது டிவைன் டைம். ஆக்சுவலி சொல்ல போகிறோம், அந்த 3 to 4, 4 to 5, மேக்ஸிமம் 5 o'clock 6 o'clock கூட எல்லா ப்ரேயரும் முடிச்சிடணும். ஏன்னா அந்த டிவைன் டைமில் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம போய் எந்திரிச்சுன்னு ஜெபிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்னன்னா, நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நம்ம பிரெயின் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும், நிறைய ஆண்டவர் கிட்ட பேசுறதுக்கான டைம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் தென் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பேசினா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீசர்ச் பண்ணணும், பைபிள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் டிவைன் டைம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பைபிள் ரீட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக ரீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஹோப் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் விசுவாசம். ஸோ விசுவாசம் வர என்ன ஆகும் அப்படின்னா, நான் விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போறேன்னா, ஆப்வியஸ்லி ஆண்டவர் இருக்கா நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஸோ அண்ட் நான் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது ஆண்டவர் நினச்சி ஆக்சுவலி நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நிறைய நான் ப்ரே பண்ணுவேன். நமக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதோட அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணோம்னா அந்த ப்ரேயர் கண்டிப்பாக நடக்கும்ன்ற சேயிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ப்ரே பண்ண உண்மையாலுமே அது நடக்கும். ஸோ இன்னொருத்தவங்களுக்காக ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ப்ரே பண்ண என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அந்நிய பாஷை. ஸோ இந்த டங் லாங்குவேஜ் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிசாசானவனுக்கு ஒன்றுமே புரியாத ஸ்லாங் என்ன, புரியாத லாங்குவேஜ் என்னன்னா டங் லாங்குவேஜ் தான். ஸோ அந்த லாங்குவேஜ் அவனுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ தெரியாத போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ
ஆண்டவர் எங்க இருப்பாரு அப்படின்னா ஒரு டிவைன் பிளேஸ்ல இருப்பாரு. ஸோ உங்களுக்குள்ளதான் இருப்பாரு. உண்மையாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு நீங்க ப்ரே பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல புரோக்கன் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு வேலை கிடைக்காத விஷயங்களா இருக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஆண்டவர் கிட்ட வச்சுட்டு வந்துட்டீங்க, இவ்வளவு ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கணும் ஏசப்பா, இந்த இயர்க்குள்ள எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வேலைக்காக ப்ரேயர் பண்ணீங்கன்னா, ஆஃப்டர் தட் யூ நீட் நாட் டு வரி அபவுட் தட் பர்டிகுலர் மேட்டர் பத்தி நீங்க வரி பண்ண தேவையில்லை. எதை பத்தி வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வச்சு உங்க பாரத்தை ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட இறக்கிட்டீங்க. எதுக்கு அதை பத்தி வரி பண்றீங்க? ஸோ வரி பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்காக சிலுவையில, நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில அரைஞ்ச தேவன் அவங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏன் நம்ம ஒரி பண்ணணும்? ஸோ நம்மளோட எல்லா விஷயங்களும் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. நம்மளோட கஷ்டங்கள் அத்தனையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு. எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ வரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதுல என்ன, எதுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரு அப்படின்ற கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்குள்ள போனா உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் இருப்பாரு. ஸோ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பண்ண 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 ஜெபம் பண்ணி 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 நீங்க கேட்பீங்க. நான் ஆல்ரெடி பல வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஜோக்ஸ் கிராக் பண்ணா கூட நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். நான் ஒருத்தவங்க பார்த்து நான் பேசுறேன்னா கூட, ஏசப்பா இவங்க உண்மையாலுமே என்கிட்ட உண்மையாதான் பேசுறாங்களா, இப்போ இருக்கிறது இந்த 7-8 monthsல உண்மையாலுமே என்கிட்ட பேசுறாங்களா, நிஜமாலுமே உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு நான் கேட்பேன். நியூவா எனக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வந்தாலுமே இப்ப நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, இவங்க கிட்ட நான் பேசலாமா வேணாமா? உண்மையாலுமே சொல்றேன், எனக்காக நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இல்ல ஏதோ ஒன்று ஆண்டவர் பேச வைக்கவே மாட்டார். எனக்கு அது வேண்டாம்னா அது வேணாம் தான். ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டயே வரமாட்டாங்க. இதெல்லாம் எப்போனா ஆஃப்டர் சால்வேஷனுக்குள்ள நீங்க போய் ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கும். அந்த உங்க எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இருப்பார். நிறைய ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா அது பெருசா மாறும். ஒரு சின்ன ஒரு விஷயத்துல நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு திட்டு வாங்க கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஏதாவது ஒன்று இதுல திட்டுவாங்க. ஒரு சின்ன ஒரு சிஸ்டம்ல ஒரு எக்ஸல்ல போடுறோம், இல்ல வேர்ட்ல போடுறோம், ஏதாவது ஒன்று ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபைல நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா, இசப்பா இந்த டாக்குமெண்ட்டை நான் சென்ட் பண்ண போறேன், இது கரெக்டா இருக்கணும், அவள் தான் பக்காவா இருக்கும் அந்த டாக்குமெண்ட், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் என் ஒர்க் ரிலேட்டடா சொல்லும் போது நான் சொல்றேன். மீதி இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியல, ப்ராஜெக்ட் பண்றவங்க, ஐடியில் இருக்கவங்க, மீதி இருக்கவங்களுக்கு பத்தி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் டே பை டே டெய்லியும் உங்களோட ஆஃபீஸ்ல கால் எடுத்து வைக்கும் போது ஜெபிங்க எசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிளேஸ்ல போய் உட்காரும் போது ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ள ஆண்டவரே எல்லாத்துக்கிட்டும் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கேன், நான் ரொம்ப பக்தியா இருக்கேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில சொல்லக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். நம்ம எப்பவுமே எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல நான் மட்டும் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஷோகேஸ் பண்ற மாதிரி, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம ஆண்டவரை பெருமைப்படுத்தி பெருமையா காட்டி சீன் போடுறதுக்காக பண்றது கிடையாது. ஸோ இதுதான். ஸோ அப்போ என்னன்னா ஆண்டவர் நமக்குள்ளதான் இருக்காரு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க க்ளோஸ் ஆகுறீங்க ஆண்டவர் கூட அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான். அப்போ என்ன ஆகும்னா ஆண்டவர் கிட்ட பேச ஆரம்பிப்பார். உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் கிட்ட, புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னும் போது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது இவங்களை நம்பலாமா வேணாமா, இல்லை வேணாம் நம்பாத தோணும், இல்லை இவங்களை நம்பு, இவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா, உண்மைதான் சொல்றாங்க, இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான். ஸோ ப்ரே பண்ணுங்க, பைபிள் வசனங்களை தியானம் பண்ணுங்க. காலையில ஒரு டிவைன் டைம் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, 3 to 4, 4 to 5 அந்த மாதிரி. அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 1 hour ஆக மித்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களோட காரியங்கள் அற்புதமாய் மாறும். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியாது, ஓ இந்த கலாம் நீங்க ஒரு நோட் போட்டு நான் எழுதி வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ரேயர்ஸ் எழுதியிருப்பேன். அந்த 300 ப்ரேயர்ஸ்ல 1 month எவ்வளவு காரியங்கள் முடியும்ன்றது அந்த 1 month, எவ்ரி 1 month கழிச்சு ஆஃப்டர் 31 days கழிச்சு நான் பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு பென்சில் வாங்கணும் அப்படின்னா கூட நான் எழுதுவேன். ஏன்னா இந்த பென்சில் வாங்கணும்ன்றது
பென்சில் 10 rupees அப்படின்னாலும் அதுக்கான தேவையை எனக்கு ஆண்டவர் தானே செய்யணும். ஸோ அதை எழுதும் போது அதை பார்த்து அது முடிஞ்சு வாங்கினதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ண பார்க்கும்போது அவரோட அற்புதங்கள் அப்படியே ஏக்கச்சக்கமாக இருக்கும். இது எல்லாம் எனக்கு வந்து சால்வேஷனுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ என்னன்னா இது ஏன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, மேபி என்னோட பாஸ்ட் ஆண்டி எனக்கு நிறைய சொல்லித்தரலாம், நான் போகிற சர்ச் எனக்கு நிறைய டீச் பண்ணலாம், அதனால இருக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் அவர்கிட்ட when you are getting close, ஓகேவா, ஸோ அவர்கிட்ட நீங்கள் க்ளோஸாக போகும்போது அவரே என்ன பண்ணுவார், உங்களுக்கு சொல்லி தருவார் எப்படிலாம் நீங்கள் இருக்கணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக சொல்லி தருவார். ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக சொல்லி தருவார். நான் என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் ஒரு இந்த டைம்ல நான் சொல்றேன், நான் ஒரு வீடியோ போடும்போது ஒரு டெஸ்டிமோனி மாதிரி சொல்வேன். இப்போ ரீசெண்டான விஷயங்கள்ல என்னை ஹர்ட் பண்ணி பேசுற பர்சன் கிட்ட நான் போய் நிற்கும் போது பேசிட்டு இருக்கும் போது அவங்க தே ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மீ அப்படின்னும் போது நான் மனசுல சப்பா அவர் ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, நோ, அந்த இடத்துல இருக்காத, நீ கிளம்பு, உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம மனசுக்குள்ள பேசுவோம். அதுதான் ஆண்டவர் கூட இருக்கும். அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன், ஏன்னா அதுக்குள்ள பிரச்சனை வந்துடும், அந்த இடத்துல கிளம்பிடுவேன். ஸோ இதுதான். ஸோ என்னன்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் வச்சு பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். ஸோ ஆண்டவர் மேக்சிமம் இதுல என்ன ஃபைனல் கன்க்ளூடா பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளதான் இருக்காரு, உங்க பக்கத்துலதான் இருக்காரு. அவரோட பிரசன்ஸ் எப்படி நம்ம உணர்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஜெபிக்க உங்க பக்கத்துல இருப்பார், உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவார். நிரப்பும் போது எசப்பா நான் இப்ப அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை ஊற்றுங்க, அபிஷேகத்தை மேல ஊற்றுங்கன்னும் போது டங் லாங்குவேஜ் மூலமா யாருக்கெல்லாம் அந்த பிளஸிங்ஸ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் மூலமா நம்ம பேசும்போது டங்ஸ்ல மூலமா நம்மளுக்கு உணர்த்துவார். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம விஷன்ஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது சொல்லுவார், அந்த விஷயம் மூலமா உங்களுக்கு காமிப்பார். நான் ரசிக்கப்படும் போது ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னா, நான் அவரோட முகத்தை பாக்குற மாதிரி சிம்மாசனத்துல என் ஆண்டவர் உட்கார்ந்துருந்தார். அது வந்து ஒரு அழகான காட்சி, இப்போ வரைக்கும் என் லைஃப்ல மறக்கவே முடியாது அந்த மினிட் தான். அதே மாதிரி நீங்க ஆண்டவரை தேடணும்னா இன்னொரு என்னன்னா, பைபிள் வசனங்கள் மூலமா நீங்க பண்ண பாவங்களை அவர் சொல்லி காமிப்பார். இது என் லைஃப்ல நடந்திருக்கு. ஒரு சின்ன பாவம் பண்ணிருப்பீங்க, யாரையாவது ஒருத்தவங்களை ரொம்ப நம்பினவங்களை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து என்ன பண்ணுவாரோ வசனங்கள் மூலமா எடுத்து சொல்வேன். என் விஷயத்துல நடந்திருக்கு. அதுக்காக நான் 2 நாள் அழுது அப்படி ஜெபிச்சேன். நான் எஸ்ஸப்பா நான் பண்ண தப்பு, இந்த வார்த்தைகள் தப்பு, நான் பேசின வசனங்கள் மூலமா ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்ல நீங்க பேசின வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ரொம்ப அதை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு 2 days அதுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ஜெபிச்சு அழுது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் டங் லாங்குவேஜ் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். ஸோ ஆண்டவர் எங்க இருக்காருன்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு. நீங்க உங்க கூட இருக்காரு, உங்க பக்கத்துல இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு. நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது வேண்டாம் ஷாலினி இதை பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் ஆண்டவர். ஒரு வாய்ஸ் கேட்குது, அதுதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருப்பார். பேச 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 அற்புதங்கள் நடக்கும். அவரோட வார்த்தைக்கு ஒபே பண்ணினா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல இவ்வளவு நேரம் நமக்குள்ள பேசுறாரு அப்படின்ட்டு. ஸோ 2 விஷயம் பண்ணும். நமக்குள்ள ரெண்டு வாய்ஸ் கேட்கும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு தப்பு பண்ண போறோம், இல்ல லைக் ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம்னா, வேணா இதை பண்ணாதே, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பண்ணி பார்க்கலாம் இப்ப என்ன அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம என்ன லிசன் பண்ணுவோம், வேணா இதை பண்ணாதே இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ற வாய்ஸ்க்கு நம்ம லிசன் பண்ணோம்னா அது காடோட வாய்ஸ். இல்ல நீ தப்பு பண்ணு ஓகே அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து டீமனோட வாய்ஸ். ஸோ நம்ம இந்த செகண்ட் வாய்ஸ்க்கு ஒபே பண்ணவே கூடாது. சப்போஸ் இஃப் நான் ஒபே பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலனை நான் அனுபவிப்பேன். கண்டிப்பா நான் அதுக்காக நான் கஷ்டப்படுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் கண்ணீர் வாடிப்போனா அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுவேன். ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, நம்ம வந்து நீ ஒரு தவறு செஞ்சா, நீ ஒரு பாவம் செஞ்சா உன் பிள்ளைகள் மடியிலிருந்து நான் கரப்பேன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்மள பாதிக்கப்படும், நம்ம பிள்ளைங்களை பாதிக்கப்படும். எல்லா விஷயத்துல ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி நம்மளால அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க கண்ணீர் போய் அங்கே நின்று பதில் சொல்லும் ஆண்டவர்கிட்ட சொல், நான் மன்னிப்பு கேட்டுருவேன், ஆனா அவங்க அழுக கேட்கலாம். நான் மன்னிச்சுட்டேன், ஆனா அவங்க கண்ணீர் கேட்கலாம்.
நீங்க என்ன இதுக்கு பதில் சொன்னீங்கன்னு கேட்கும். ஸோ இப்பயே நம்ம ரெக்ரெட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட வருகை இந்த சமீபமா இருக்கிறது. ஸோ அதனால நம்ம வந்து செபிக்க ஆரம்பிக்கணும், இன்னும் நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கணும், கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி போகணும். ஆண்டவர் எங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு, விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவருக்காக நிறைய செய்யுங்க, உங்க டைம் அவருக்காக கொடுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சோஷியல் மீடியாஸ்லயோ கொடுக்குற டைமை ஆண்டவருக்காக கொடுங்க. இப்ப இருக்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன்னா நம்மளை தப்பா லீட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கள்ள தீர்க்க தரிசனங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆன்டி கிரைஸ்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஏத்திஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான விஷயங்கள். ஸோ பி கேர்ஃபுல், எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க, உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உத்தமமா இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டயாச்சும் 100% ட்ரூவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஆண்டவர்கிட்ட ட்ரூவா இருங்க, சரியா? ஸோ அந்த 100% நம்ம ஆண்டவர்கிட்ட ட்ரூவா இருந்தாதான் அழகா நம்மள வழி நடத்துவார், அழகா நம்மளை ஷேப் பண்ணி கொண்டு போவார். ஓகே, ஸோ வேர் இஸ் காட் அப்படின்னா, வேர் கேன் ஐ ஃபைண்ட் காட் அப்படின்னா, காட் இஸ் இன் யூ, காட் இஸ் வித் யூ, காட் இஸ் நியர் பை யூ, காட் இஸ் பிஹைண்ட் யூ, காட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, God is in your heart, God is in your brain. Okay va? So இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஸோ ஒரு கடுகளவு விசுவாசித்தா கூட பெரிய அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வசனங்கள் சொல்லுது. ஸோ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, தேங்க்யூ, ஆமென், பை பாய்.